அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 7 இறந்த காலம். துன்புற்றிருக்கும் தயரதன் சற்றேனும் தூங்கட்டும் என்னும் எண்ணம் கொண்டவளாய் கோசலை தன் படுக்கைக்கு செல்லுதல். பாடல் எண் 733. இங்கனமாய் அவளிடத்தில் இதயம் அவன் திறக்கையிலே அங்கனமாய் நெடுநேரம் அகந்ததந்த இரவினில் பின் செங்கதிரோன் உறங்கட்டும் சிறிதேனும் என்றிறங்கி திங்களனும் தாயும் தன் தேர்படுக்கை உறைந்தனளே. இதுவே 733வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இங்கனமாய் அவளிடத்தில் இதயம் அவன் திறக்கையிலே என்ற முதல் வரிக்கான விளக்கம். இவ்வாறெல்லாம் அன்று தன்னுடைய இளமை பருவத்திலே நடந்த அந்த துன்பம் மிகுந்த நிகழ்வுகளை தொகுப்பாக தயரதன் கோசலைக்கு எடுத்துரைத்து தன்னுடைய உள்ளம் திறந்து அவன் பேசக்கூடிய அந்த நேரத்திலே அங்கனமாய் நெடுநேரம் அகன்றதந்த இரவினில் பின், அவ்வாறெல்லாம் அவன் பேசிக் கொண்டிருக்கையிலே அந்த இரவானது கிட்டத்தட்ட முழுமையாக கடந்து போனது. அந்த நேரத்திலே அவன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்ததால் அவனுக்கு பெரும் களைப்பு ஏற்பட்டிருக்கும். எனவே அவன் சற்றேனும் ஓய்வு கொள்ளட்டும், மிகவும் துன்பமடைந்திருக்கக்கூடிய அவன் தான் அருகிலே இருந்தால் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பான் என்கிற அந்த எண்ணத்திலே அவன் மேல் இரக்கம் கொண்டவளாய் கோசலையானவள் செங்கதிரோன் உறங்கட்டும் சிறிதேனும் என்றிறங்கி, அவன் கதிரவகுலத்து மன்னனாகி அவன் சற்றேனும் உறங்கட்டும், சிறிது நேரமாவது தூங்கி ஓய்வெடுக்கட்டும் என்று அவன் மேல் இரக்கம் கொண்டவளாய் திங்களனும் தாயும் தன் தேர்படுக்கை உறைந்தனளே. திங்கள் என்கிற நிலவினை போன்ற கருணையும் தன்மையும் கொண்ட அந்த தாயாகிய கோசலை தாயும் அந்த அறையிலிருந்து நீங்கி போய் அருகில் இருந்த இன்னொரு அறையிலே காட்சியளித்த அங்கே விளங்கிய தேர் போன்ற ஒரு படுக்கையை அவள் அடைந்தாள். இதுவே 733வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 734வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.